வரம் கிடையாது. நீ அந்த இடத்திலேயே நிலையா இல்ல, இந்த இடத்திலேயே நீ நிலையா இல்ல. அங்கிருந்து நீ வந்தது தப்பு, இங்கிருந்து நீ எடுக்கப்பட்டது தவறு. இனி உனக்கு எங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது? இனி உன்னை எங்க நிலைவரப்படுத்த போறாங்க? இல்ல, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலையா நிக்க முடியாது, நீ பரிசுத்தத்துல நிலையா நிக்க முடியாது. ஒருவேளை சத்துரு இப்படி உங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருப்பானே ஆனால், சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களே ஆனால், ஆவியானவர் இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் திரும்பவும் திருவிழம் பற்றுகிறாரு. நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மறுபடியும் நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றாய் கரங்களை தட்டும் போதே சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை நிலைப்படுத்துகிறதற்காய் நன்றி, என் பிள்ளையை நிலைப்படுத்துகிறதற்காய் நன்றி, என்னுடைய வேலையை நிலைப்படுத்துகிறதாய் நன்றி, என் குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக நன்றி.